கால பைரவரே போற்றி போற்றி. ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் 41ஆம் தின அருளுரை. காலம் என்பது இயக்கம் என்றும், இயக்கம் என்பது ஆற்றல் என்றும், ஆற்றல் என்பது எரிபொருள் என்றும், எரிபொருள் என்பது மானுட வாழ்வின் அடித்தளம் என்றுமே அறிந்திடல் வேண்டும். எனில் காலத்தின் சூத்திரங்கள் யாவுமே மானுட வாழ்விற்கான சூத்திரமாகும். எவ்விதம் வாழ்ந்தால் எத்தகைய நிலைகளை அடையலாம் என்றும், எத்தகைய நிலைகள் இப்பிரபஞ்ச இயக்கத்தில் உண்டு என்றும், கடக்க வேண்டிய தூரம் மற்றும் பயணத்தின் நோக்கம் குறித்தும் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் உணர்த்துவதற்கே சூத்திரங்கள் எனப்படும் எளிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டன. அறியாத ஓர் பணியினை ஏற்று முதன்மையாக செயலாற்றும் தருணம் காலம் என்பது கூடுதலாக தேவைப்படும். நன்கு அறிந்திட்ட ஒரு பணிதனை ஏற்கும் தருணம் குன்றிய காலமே தேவைப்படும். எனில் ஓர் பணியினை நன்கு அறிந்து ஏன் ஆற்றுகின்றோம் எனும் காரணமும் உணர்ந்து ஏற்கையில் காலம் குன்றும், வெற்றிடம் பெருகும். ஆன்மாவின் பயணமும் தடையின்றி நிகழும். காலத்தினை விரயமாக்குவதன் மூலம் உயிரின் இயங்கு சக்தியும் ஆற்றல்கள் எனப்படும் எரிபொருளுமே விரயமாகின்றது. ஆன்ம அணுக்களும் அழியத் துவங்குகின்றது. இவற்றினை உணர்ந்து செயலாற்றிடவே கால சூத்திரங்களை யாம் எடுத்துரைக்கின்றோம். காலத்தின் 10ஆம் சூத்திரம் என்பது வெளிக்கடந்த ஜோதி நிலை எனும் இயக்கம் குறித்தே எடுத்துரைத்தது. முதல் சூத்திரம் என்பது எவ்விதம் வெப்ப அணுக்கள் வெளிப்படுத்தும் அறிவின் அலைவரிசை எனப்படும் மின்காந்த இழைகளின் ஆற்றல்களை மனம் எனும் கருவி கொண்டு ஏற்பது மற்றும் அதன் மூலம் விளையும் பலன்கள் குறித்தே அறிந்திட்ட நிலையில் மற்ற சூத்திரங்கள் யாவுமே எவ்விதம் மேல்நிலை எரிபொருட்களை அதன் அலைவரிசைதனை பற்றுவதன் மூலம் பெற்றிடலாம் என்பதனை குறித்தே எடுத்துரைத்தன. ஒவ்வொரு கால அங்கத்தினுள்ளும் பிரவேசித்து ஆங்கே நிலவுகின்ற எரிபொருளினை ஏற்று இயங்குவதே ஆன்ம அணு மற்றும் உயிர் அணுவின் பணியாகும். காலத்தின் 11ஆம் சூத்திரம் என்பது மாறுபட்ட சத்தியத்தினை வெளிப்படுத்தும். ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது 18 வகை ஆற்றல்களையும் ஏற்று 18 வகை கால அங்கத்தினில் பிரவேசிக்கும் சக்தி நிலைகள் குறித்தும் உணர்த்திடும். மந்திரத்தினை ஓசையினை வீரியமாய் எழுப்பி உரைக்கையில் உருவாகும் கால அங்கம் என்பது வேறு. அட்சரமாய் உச்சரிக்கையில் மாற்று கால அங்கத்தினிலும் பிரவேசித்திடலாம். சுயத்தினை முற்றிலுமாக இழந்து அனைத்துமே இப்பிரபஞ்சத்தின் ஒரு துளி என்றே கருதி மந்திரம் உரைக்கையில் வெளிக்கடந்தும் பயணிக்கலாம். காலத்தின் 11ஆம் சூத்திரம். ஆத்ம காயத்ரி மந்திரம் ஒன்றே ஒரு மனிதனை 18 வகை இயக்கங்களையும் உணர வைக்கும் திறன் பெற்றது. சிறைப்பட்ட ஆன்ம அணுக்களின்
மூன்று நிலை இயக்கங்களும் ஞான அணுக்கள் மற்றும் விடுபட்டு நிலைக்கும் ஆன்ம அணுக்களின் இயக்கங்களையும் உணர்த்துகின்ற வல்லமை பெற்றது. மனதினை எந்த ஒரு எண்ணத்தின் மீது நிலைநிறுத்தி மந்திரம் உரைக்கப்படுகின்றதோ அதற்கு ஒப்பான அணுக்களின் அலைவரிசைதனை எளிதாய் பெற்று அதனின்று வெளிப்படும் எரிபொருளினை ஏற்று இயங்கிடலாம். காலத்தின் 11ஆம் சூத்திரம் என்பது மந்திரத்தின் துணை கொண்டு எவ்விதம் புற வாழ்வினை சீராய் அமைக்க இயலும் என்பது குறித்தே எடுத்துரைக்கும். மனிதர்களுக்கு வாழ்வினை ஏற்பதற்கு 3 ஆதார நிலைகள் அவசியமாகும். உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, வசிப்பதற்கு ஓர் இல்லம். இவை மூன்றும் அனைவருக்கும் அவசியமே. மேலும் புற தேவைகளை நிறைவேற்றிவிட பொருள் எனப்படும் பணமும் அவசியமே. அன்பு ஆன்மாக்களே, கலிமுற்றிய நிலையில் மண் வளம் குன்றி உள்ளது. சீரான உணவுப் பொருட்கள் கிட்டுவதில்லை எனில் அனைவருக்கும் சீரான ஆற்றல்கள் மிக்க உணவுப் பொருட்களை அருள வேண்டும் என்றே ஆழமாய் பிரார்த்தனை புரிந்து ஆத்மகாயத்ரி மந்திரத்தினை கூடியும் தனித்தும் ஒரு நாழிகை நேரத்திற்கு ஆழமான வீரியமான ஓசையினை எழுப்பி இப்பரந்த பூமியின் முழு நிலப்பரப்பின் மீதும் செலுத்தும் வண்ணம் இயற்றிடுங்கள். வளமான சத்திய யுகம் உருவாக வேண்டும் எனில் நிலம் மற்றும் நீர் சார்ந்த வளமான மண் பகுதி உருவாக வேண்டும். ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று பொருள் உணர்ந்து மந்திரம் உரைப்பவர்கள் யாவரும் சத்திய யுகத்தினில் அமையப்பெறும் சத்தியலோகம் எனும் புதிய பூமியினை நிர்மாணிக்கும் விஸ்வகர்மாவினை போன்றவர்கள் என்றே உணர்ந்திடுங்கள். அனைவரும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைக்கையில் உருவாகிக் கொண்டிருக்கும் சத்தியலோகம் எனும் புதிய பூமியில் உள்ள நிலம் மற்றும் நீர் மூலக்கூறுகள் யாவும் செழிப்பாய் அமைந்து அற்புத ஆற்றல் படைத்த உணவுப் பொருட்கள் யாவும் செழிப்பாய் வளர்ச்சி உற்று விலங்கினங்களும் மானுடர்களுக்கும் அபரிமிதமான உணவு கிட்டி தேக ஆற்றல்கள் பெருகி செழிப்பாய் வாழ்ந்திட வேண்டும் என்றே ஆழமான பிரார்த்தனைகளை ஏற்றி மந்திரம் உரைக்க கடவது. காலத்தின் 11ஆம் சூத்திரம் என்பது சத்திய லோகத்தினில் சீரான எழிலான நிலப்பகுதியினை உருவாக்கிடும் கலைதனை கற்பிக்கும். அவ்விதம் உணர்ந்து மந்திரம் உரைக்கையில் கலி எல்லையில் வாழ்கின்ற அனைத்துயிர்களுமே பற்றாக்குறை அற்ற உணவு எனும் எரிபொருளினை ஏற்றிடுவர். அனைவரும் உணவு எனும் பூரண ஆற்றலை பெற வேண்டும் எனில் காலம் கடந்து சென்று உயரிய ஆற்றல்களை வேண்டியே பெற்றிடல் வேண்டும். இதன் மூலம் இத்தருணத்தில் அனைவரும் தேவையான நல் உணவினை பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திருப்பர். அன்னதானத்தினை காட்டிலும் உயர்ந்த செயலினை அனைவரும் உணர்ந்து ஏற்றிடுங்கள். பரிபூரண ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்